இன்னைக்கு நம்ம டீப் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் இதுக்கான எக்ஸாம்பிள் C++ ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டீப் காப்பின்றது என்னன்னா, இப்போ காப்பின்னு என்னது, ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணுறதா இது. டீப் காப்பியில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ டேட்டா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா காப்பி ஆகும். இது இங்கே வந்து அந்த மெம்பர் வேரியபிளுடைய அட்ரஸ் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆகாது, காப்பி ஆகாது. சாலோ காப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுவாங்க, ஒரே அட்ரஸ் தான், ரெண்டு பேருமே அதே பயன் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஒரே அட்ரஸ்லாம் கிடையாது. ஆப்ஜெக்ட் ஒன்றுனா ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு அதில் ஒரு வேரியபிள்னா அந்த வேரியபிளுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், அதில் வேல்யூ இருக்கும். ஆப்ஜெக்ட் டூ தனியாக என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். அதே மாதிரி அதுவும் வேரியபிளுக்கு ஒரு அட்ரஸ், பட் வேல்யூ மட்டும் என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்லேருந்து காப்பி பண்ணிக்குது. இது மட்டும்தான் வந்து டீப் காப்பி. டீப் காப்பினா டேட்டா மட்டும்தான் காப்பி பண்ணப்படும். ஸோ இது எப்போ இந்த சிச்சுவேஷன் நடக்கும் அப்படின்னா, டீப் காப்பி யூசர் டிஃபைன் காப்பி கன்ஸ்ட்ரக்டர், அதாவது ப்ரோக்ராமில் ப்ராப்பராக நீங்கள் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீப் காப்பி மட்டும்தான் நடக்கும். பட் இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கம்பைலராக ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து சாலோ காப்பி. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது டீப் காப்பி. ஓகே, ப்ராப்பராக சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது காப்பி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ப்ராமிஸ் டியூட்டர். ஸோ பப்ளிக் செக்ஷன். ஸோ பப்ளிக்கில் வந்து என்ன பண்ணுறோம், இன்ட்டு VAR வேரியபிள் வந்து ஒரு நார்மல் வேரியபிள் தான். ஸோ VAR. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ சேம் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னும் போது கிளாஸ் நேம் அஸ் ஃபங்க்ஷன் நேம், ப்ராக்கெட்குள்ள ஒரு டெம்பரரி வேரியபிள் இன்ட் எக்ஸ். ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் வேரியபிள் விஆரில் தான் இந்த எக்ஸை வந்து அசைன் பண்ணுறோம். அந்த என்ன வேல்யூ பாஸ் ஆகுதோ அந்த விஆரில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு வந்து பேராமீட்டர்ஸ் பார்த்தோம், இது வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம் வித் இந்த ப்ராக்கெட்குள்ள CONST கான்ஸ்ட் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். ஸோ கொடுத்துட்டு ப்ராமிஸ் டியூட்டர் மறுபடியும் கிளாஸ் நேம், அப்புறம் ஆம்பர்சன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, சோர்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அது ஆப்ஜெக்ட் 1. ஸோ ஆம்பர்சன் போது இதில் கூடிய அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் இது ரெஃபர் பண்ண எடுத்துக்க போகுது. அதுபோது இந்த அட்ரஸை ஷேர் பண்ணுறோம். ஸோ அட்ரஸை வந்து இந்த இடத்துல தேவைப்படும். அப்போ BR ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய VRன்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூவை தூக்கி என்ன பண்ணும், ஆப்ஜெக்ட் 2ல் இருக்கக்கூடிய VRல ஸ்டோர் பண்ணும். ஸோ இதான் வந்து இந்த இடத்துல நடக்குது. ஓகே, செய்வாங்க. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் போனோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு கால் பண்ணுறோம் நார்மல் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகுது. ஓகே, ப்ராமிஸ் டியூட்டர் ஆப்ஜெக்ட் 1 அப்படின்னும் போது இந்த கம்பைலர் வந்து இதை ரீட் பண்ண உடனே என்ன செய்யும் அப்படின்னா, ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுது, மெமரியில் போயிட்டு ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுது. அந்த ஸ்பேஸில் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் VRன்ற வேரியபிள் நேம் கொடுக்குது. அந்த VRக்குள்ளே போயிட்டு 10 பாஸ் ஆகுது இல்லையா, அந்த 10 வந்து ஸ்டோர் ஆகுது. இது வந்து ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் ஆகும்போது இந்த 10ம் சேர்ந்து ஸ்டோர் ஆகிடும், அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்துருது. அப்போ ஆப்ஜெக்ட் 1ல் VRன்ற நேமில் 10ன்ற வேல்யூ இருக்கு, 2க்கு காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் கூட ஆப்ஜெக்ட் 2 ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் 1. ஸோ இந்த லைன் வந்து கம்பைல் ஆகும் பொழுது, ஸோ இதுதான் இந்த கோடுக்கான ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன் காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்மளாம் வந்து ப்ரோக்ராமில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் நேம், ஸோ அதே மாதிரி கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆம்பர்சன் OPJ1 ஆப்ஜெக்ட் 1. ஸோ அதோடைய அட்ரஸை ஷேர் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய VRன்ற வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ தூக்கி ஆப்ஜெக்ட் 2ல் இருக்கக்கூடிய VRல போய்ட்டு என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும். அதாவது ஆப்ஜெக்ட் 2 வந்து என்ன பண்ணுது, கிரியேட் ஆகுது. கிரியேட் பண்ணுற அதே நேரத்தில் போய்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கக்கூடிய VR வேல்யூ தூக்கி என்ன பண்ணுது, தன்னுடைய VR வேரியபிளில் என்ன பண்ணுது, காப்பி பண்ணிக்குது. ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. ஓகே, இப்போது ரெண்டுலையுமே ஆப்ஜெக்ட் 1ல் VRல 10 இருக்கும், ஆப்ஜெக்ட் 2 VRன்ற அந்த வேரியபிளில் 10 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் 1ல் VRக்கு 20 கொடுக்குறோம். ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கக்கூடிய VRல 10 20 மாற்றுறோம், ஆப்ஜெக்ட் 2க்கு நான் மாற்றலை. ஓகே, இப்போது ஆப்ஜெக்ட் 1க்குன்னு தனி அட்ரஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் 2க்கு தனி அட்ரஸ் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் 1ல் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இன்னொன்றில் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாது. ஓகேவா, அப்போ ஆப்ஜெக்ட் 1ல் 20னா அது ஆப்ஜெக்ட் 2ல் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கக்கூடாது. ஓகே, அதை தான் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
10 தான் நம்ம ஆப்ஜெக்ட் 2ல காப்பி பண்ணோம். பார்த்தீங்கன்னா 10 20 10 10 சொல்லிட்டு ரெண்டுலையுமே அதே தான் இருக்கும். அடுத்து நீங்கள் ஆப்ஜெக்ட் 1ல இருக்கக்கூடிய விஆரை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறீங்க, அதை வந்து 20 மாற்றுனீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆப்ஜெக்ட் 2க்கு அதை நீங்கள் காப்பி பண்ணீங்களா? இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் 2ன்றது தனி அட்ரஸ்னால இந்த 20 போயிட்டு அதில் என்ன ஆகலை, ரிஃப்ளெக்ட் ஆகலை. இதுதான் டீப் காப்பி.